ஐயா, பூஜ்ஜியத்துக்கு மதிப்பில்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அந்த பாலாஃபோன் ஐஃபோனுக்காரனுக்கு தெரிய மாட்டேங்க. பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இருக்குன்னு சொன்னால் எவன்டா, அவனுக்கெல்லாம் நான் எமன்டா அப்படின்ற மாதிரி ஐஃபோன் கால்குலேட்டரில் ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கான். ஆப்ஷனில் இல்லை, நீங்கள் நம்பர் எதாவது டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு வரும். ஐஃபோனில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு 49.9ன்னு சொல்லி ஒரு 89 டைப் பண்ணிட்டு ப்ளஸ் 0 கொடுத்து ஈக்குவல் கொடுங்க. என்ன வரணும்? ரூல்ஸ் படி பார்த்தோம்னா 49 நம்ம என்ன அடிச்சோமோ அதே தான் வரணும். ஆனால் இவன் பண்ணியிருக்கான் பாருங்கள், அதுக்கு பூஜ்ஜியத்துக்கு ஒரு மதிப்பை போட்டு 50ன்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறான். நான் மற்ற ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாத்துலேயுமே சேம் நம்ம என்ன அடித்தோமோ அது மட்டும்தான் வருது. இவன் மட்டும் 8 தாண்டி நீங்கள் நிறையா 9 அடிச்சிங்க அப்படின்னா 50 வருது. அதே இது அது ஒரு 7 ஒரு 6 அப்படி அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன அடிச்சிங்களோ அது மட்டும்தான் வருது. நம்மள மாதிரி ஆட்கள் மேக்ஸிமம் ஐஃபோன் வாங்குறது கிடையாது. ஏன்னா அதை வாங்கினாலுமே இஎம்ஐயில் தான் வாங்கணுமே. நானுமே வீடியோ கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த ஃபோனை இஎம்ஐயில் வாங்கியிருந்தேன். அதனால செக் பண்ணி பார்த்ததால சொல்கிறேன்.